எப்படியோ ஒரு வழியாக பனிமலரை உறங்க வைத்து விட்டான் அக்னி. அந்த ஒரு வேலையை முடிப்பதற்குள் அவன் பட்ட பாடு அவனுக்குத்தான் தெரியும். ஒரு நிமிடம் அவள் அழுது கொண்டிருந்தாள். அடுத்த நிமிடமே சிரித்து கொண்டிருந்தாள். சில நொடிகளுக்கு முன்பு சங்கரை திட்டியவள் அதற்கு பிறகு அரவிந்தை பற்றி பேசினாள். அதையும் தாண்டி அவனை பார்த்து காதல் வசனங்கள் பேசி பிறகு காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டாள். இத்தனை ஆண்டுகளாக தனது வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களை பார்த்திருக்கிறான் அக்னி. ஆனால் பனிமலர் மாதிரி ஒருத்தியை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை. கட்டிலில் அவளை படுக்க வைத்துவிட்டு சில நொடிகள் அப்படியே நின்றான். உறக்கத்தில் கூட அவளது முகம் அமைதியாக இல்லை. இடைக்கிடையே ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தாள் அவள். அவளின் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் காய்ந்த தடங்கள் இருந்தன. போதையில் பேசினாலும் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த வேதனை மட்டும் பொய்யாக தெரியவில்லை. அவன்தான் சார் என்ன சுட்டான் என்று அவள் சொன்ன குரல் இன்னும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தான். எப்படியும் உறங்கி எழுந்தா ஓரளவுக்கு போதை தெளிஞ்சிடும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அவன். அந்த நம்பிக்கையே அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. இல்லையென்றால் இன்னும் 1 மணி நேரம் கூட அவளை சமாளிக்க அவனால் முடியாது என்று அவனுக்கு தோன்றியது. மெதுவாக கண்ணாடி முன்னால் சென்று நின்றவன் தனது பிரதிபலிப்பை கண்ணாடியில் பார்த்தான். சில நொடிகள் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றான். கண்ணாடிக்குள் தெரிந்த முகம் அவனுக்கே புதிதாக இருந்தது. ஒரு காலத்தில் அக்னி என்றால் சுற்றியிருந்தவர்கள் ஒரு அடி தள்ளி நின்று தான் பேசுவார்கள். அவனது கோபம், அவனது பார்வை, அவன் கம்பீரம் எல்லாமே மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். வெள்ளை நிறம், 6 அடி உயரம், உயரத்திற்கு ஏற்ற உடல்வாகு, எப்போதும் நேராக நிமிர்ந்து நிற்கும் தோற்றம். அவனை பார்த்தாலே யாருக்கும் 2வது முறை கேள்வி கேட்கக்கூட தோன்றாது. அந்த நாட்களில் அவனுடைய உலகம் மிகவும் சிறியது. கார் மெக்கானிக் ஷெட்டும் அதில் வேலை பார்த்த சில பேரும், இரவு படுக்க ஒரு சிறிய அறையும், அவ்வளவுதான் அவன் உலகம். உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. தனது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தவன் அவன். வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்கும் என்று தான் நினைத்திருந்தான். ஆனால் அந்த நினைப்பை தலைகீழாக மாற்றியவள் ஆர்த்தி. அன்று முதல் முறையாக அவளை பார்த்த காட்சி இன்னும் அவனது நினைவில் தெளிவாக இருந்தது. கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ஆர்த்தி தனது காரை சரி செய்வதற்காக ஷெட்டிற்கு வந்திருந்தாள். அப்போது அவளுக்குள் எந்த ஆடம்பரமும் இல்லை, பணக்கார வீட்டு பெண் என்ற திமிரும் இல்லை. ஆனால் சிரிப்பு மட்டும் அவளுக்கு அளவில்லாமல் இருந்தது. அவள் பேச ஆரம்பித்தால் சுற்றியிருந்தவர்களுக்கே சிரிப்பு வந்துவிடும். அவளது சிரிப்புக்கு எப்போதும் எங்கேயும் பஞ்சமே இருக்காது. அக்னியோ அதற்கு நேர் எதிர். அவன் தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். சிரிப்பது என்பதே அரிது. ஆனால் எப்படியோ அந்த பெண் அவனுடைய அமைதிக்குள் நுழைந்து விட்டாள். முதலில் வம்பு, பிறகு நட்பு, அதற்கு பிறகு தெரியாமல் காதல். இருவரும் வெவ்வேறு உலகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் இதயம் மட்டும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த காதலுக்கு முதல் எதிர்ப்பு ருத்ரன்தான். தங்கையை ஒரு மெக்கானிக்கிற்கு கொடுக்க அவன் எந்த நிலையிலும் தயாராக இல்லை. பல சண்டைகள், பல வாக்குவாதங்கள், பல பிரிவுகள். ஆனால் இறுதியில் காதல்தான் வென்றது. எப்படியோ ஆர்த்தியின் கையை பிடித்து தனது வாழ்க்கைக்குள் அழைத்து வந்திருந்தான் அக்னி. ஆர்த்தியின் அப்பாவும் மகளின் சந்தோஷத்தையே முக்கியமாக நினைத்தார். தனது ஒரே மகள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்பதற்காக ஒரு வீட்டையும் அவர் நடத்தி கொண்டிருந்த நிறுவனத்தையும் அவள் பெயரில் எழுதி வைத்தார். பின்னர் அந்த நிறுவனத்தின் எம்டி பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைத்தார். அப்போது அந்த சொத்துக்கள் பற்றிய பெருமிதம் அக்னிக்கு இல்லை. ஆர்த்தி இருந்தால் போதும் என்ற மனநிலையில்தான் அவன் இருந்தான். ஆனால் இப்போது அதே விஷயம்தான் பிரச்சனையாக மாறியிருந்தது. ஆர்த்தி இல்லை. அவளது சொத்துக்கள் இருக்கின்றன, நிறுவனம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. ஆனால் அந்த சொத்துக்களோடு சேர்ந்து சந்தேகங்களும் வந்துவிட்டன. அவளை உண்மையாக காதலித்தானா, இல்லை சொத்துக்காகவா திருமணம் செய்தான் என்ற பார்வையில் பார்க்கும் மனிதர்களும் வந்துவிட்டார்கள். அந்த எண்ணமே அக்னிக்குள் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது. கண்களை மூடியவன் மெதுவாக சுவரில் சாய்ந்தான்.
வாழ்க்கை எவ்வளவு வேகமாக மாறிவிட்டது என்று நினைத்து பார்த்தான். ஒரு வாரத்திற்கு முன்பு வரை தனது மனைவியோடு வாழ்ந்தவன் இன்று வேறொரு பெண்ணின் கடந்த காலத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறான். அந்த பெண்ணோ தனது அறைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் யார்? அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஏன் ஆர்த்தி இதையெல்லாம் தன்னிடம் மறைத்தாள்? அந்த கேள்விகள் ஒவ்வொன்றாக அவன் மனதை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. நேராக ஆர்த்தியின் புகைப்படம் மாட்டப்பட்டிருந்த சுவரின் முன்னால் சென்று நின்றான் அக்னி. அறையில் இருந்த மங்கலான வெளிச்சத்தில் கூட புகைப்படத்தில் இருந்த ஆர்த்தியின் முகம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. எப்போதும் போல அவள் சிரித்து கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பை சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு கசப்பாக சிரித்தான். எந்த கவலையும் இல்லாமல் நீ சிரிக்கிறல்ல என்று மெதுவாக முணுமுணுத்தான். சரி, நல்ல சிரி. உனக்கு எப்போவுமே உன்னோட சிரிப்பு, உன்னோட சந்தோஷம்தானே முக்கியம். கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு புகைப்படத்தை பார்த்தபடியே நின்றான். ஏண்டி என்னோட வாழ்க்கையில் வந்து என்னை மாற்றின என்று கேட்டவன் அடுத்த நொடியே கண்களை மூடிக்கொண்டான். நான் யாருக்கிட்டையும் ஒட்டாமல் இருந்தேன், யாரையும் நம்பாமல் இருந்தேன், யாருக்காகவும் யோசிக்காமல் இருந்தேன். எல்லாத்தையும் மாற்றிட்டு போனது நீதான். அவனது குரலில் கோபம் இருந்தாலும் அதற்குள் மறைந்து கிடந்த வலியை மறைக்க முடியவில்லை. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா என்று மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான். நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணை எனக்கு 2ஆவதாக கல்யாணம் பண்ணி வச்சிட்ட. நானும் உனக்காக என்ன ஏதுன்னு கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது உன்னோட கடைசி ஆசை. அதுக்கு மேலே என்னால் யோசிக்கவே முடியலை என்று சொன்னவன் ஒரு பெருமூச்சை வெளியேற்றினான். ஆனால் இப்போ பாரு என்று சிரிப்பில்லாமல் சிரித்தான். அந்த பொண்ணுக்கு புருஷன்னு சொல்லி ஒருத்தன் வாசலில் நிற்கிறான். அவள் காதலன்னு சொல்லி இன்னொருத்தனோட பேரை சொல்லுறா. எது உண்மை, எது பொய், யாரை நம்புறது என்று கேட்டவன் புகைப்படத்தை விட்டு பார்வையை திருப்பினான். அவனுக்கே அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை. சில நொடிகள் அமைதியாக நின்றவன் மீண்டும் ஆர்த்தியை பார்த்தான். இல்லை, நீ தப்பான முடிவு எடுத்துட்டியோன்னு எனக்கு தோணுது ஆர்த்தி என்று மெதுவாக சொன்னான். இந்த பனிமலர் நல்ல பொண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கூட தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியலை. அவன் குரலில் இருந்த குழப்பம் வெளிப்படையாக தெரிந்தது. புகைப்படத்திற்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சென்றவன், உனக்காகத்தான் அவளை இன்னும் இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கேன். நீ கேட்டதால தான் நான் இன்னும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறியவனோ சுவரில் சாய்ந்து நின்றான். பிறகு மெதுவாக தலையை குனிந்தவன், ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எப்போவுமே நீ இருந்த இடத்த அவளால் நிரப்ப முடியாது. அந்த இடம் உனக்கானது, அது கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று உறுதியாக கூறினான். அதை சொல்லிவிட்டு மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான். ஆனால் அந்த நொடியே அவனது மனதில் எதிர்பாராத விதமாக பனிமலரின் முகம் தோன்றியது. நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்குது என்று போதையில் சொன்ன அவளது குரல் காதில் ஒலித்தது. உடனே எரிச்சலுடன் முகத்தை திருப்பிக் கொண்டான் அக்னி. ச்சே என்று தலையை உலுக்கியவன், என் நேரண்டா என்று முணுமுணுத்தான். ஆனால் எவ்வளவு முயன்றும் அந்த நாள் முழுவதும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஒரு பக்கம் ஆர்த்தியின் நினைவுகள், இன்னொரு பக்கம் பனிமலர் சொன்ன உண்மைகள். இரண்டிற்கும் நடுவில் சிக்கிக்கொண்ட மனிதனைப் போல அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அக்னி. அக்னி மெதுவாக வந்து பனிமலரை பார்த்தான். அளவுக்கு அதிகமாக குடித்திருந்ததால் பனிமலருக்கு உடம்பே ஒத்துழைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் குமட்டல் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அதில் அவளது உடைகளும் அழுக்காகி இருந்தது. அக்னிக்கு ஒரு நொடி என்ன செய்வது என்றே புரியவில்லை. வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலையை அவன் சந்தித்ததே இல்லை. ஆனால் இப்போது அவளை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு தன்னுடையது என்பதை மட்டும் அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். கடவுளே, இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ என்று தலையை பிடித்து கொண்டவன் முடிந்தவரை அவளை சுத்தம் செய்து அழுக்கான உடைகளை மாற்றிவிட்டான். பெண்களுக்கான வேறு உடைகளை தேடி எடுக்க அவனுக்கு சங்கடமாக இருந்ததால் தனது அலமாரியில் இருந்த ஒரு வெள்ளை சட்டையை எடுத்துக்கொண்டு அவளுக்கு அணிவித்தான். அந்த சட்டை பனிமலருக்கு முழங்கால் வரை நீண்டு இருந்தது. எப்படியோ அவளை வசதியாக படுக்க வைத்தவன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று ஏதோ நினைவு வந்தது போல எழுந்தான்.
இதுவரை ஒருபோதும் செல்லாத ஒரு இடத்திற்கு அவனது கால்கள் தானாகவே நகர்ந்தன. பனிமலர் தங்கியிருந்த அறையின் கதவை திறந்து உள்ளே சென்றான். கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அவள் இந்த வீட்டில் இருந்தாள். ஆனால் ஒரு நாள் கூட அந்த அறைக்குள் நுழைய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதே இல்லை. இன்று முதல் முறையாக அந்த அறையை கவனமாக பார்த்தான். அறைக்குள் நுழைந்த உடனேயே அவனது பார்வை சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரு புகைப்படத்தில் பதிந்தது. புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. நடுத்தர வயதுடைய தம்பதியினர் சிரித்த முகத்துடன் அதில் நின்றிருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடனேயே பனிமலரின் பெற்றோர்கள்தான் என்று புரிந்து கொண்டான் அவன். அவன் பார்வை சில நொடிகள் அந்த புகைப்படத்தின் மீது நிலைத்தது. அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாளோ என்று அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. அதன் பிறகு அறையை சுற்றி பார்த்தான். எந்த பொருளும் அலட்சியமாக கிடக்கவில்லை. எல்லாமே மிகவும் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. புத்தகங்கள், கோப்புகள், நோட்டுகள் என ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. ஒரு மூலையில் இருந்த புத்தகங்களை எடுத்து பார்த்தான். பெரும்பாலானவை வணிக, மேலாண்மை, கணக்கியல், நிறுவன நிர்வாகம் போன்ற தலைப்புகளில் இருந்தன. அனைத்திலும் முதல் பக்கத்தில் பனிமலர் என்று அழகாக எழுதப்பட்டிருந்தது. அக்னியின் புருவம் சுருங்கியது. இந்த பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்காளா என்று அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவன் மனதில் இருந்த பனிமலரின் உருவம் வேறு. அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கும், அதிகம் பேசாத ஒரு பெண். ஆனால் இங்கே அவளை பற்றி வேறு ஒரு முகத்தை தெரிந்து கொண்டிருந்தான். அப்போது அவனது பார்வை ஒரு சிறிய பையில் விழுந்தது. அதை திறந்து பார்த்தவன் சில நொடிகள் அப்படியே நின்றுவிட்டான். குழந்தையின் ஸ்கேன் ரிப்போர்ட், மருத்துவர் பரிந்துரைத்த மருந்து சீட்டுகள், மருத்துவமனை ரசீதுகள் என அனைத்தும் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் குழந்தை பிறந்தபோது வெட்டப்பட்ட தொப்புள் கொடியின் உலர்ந்த பகுதியையும் ஒரு சிறிய பெட்டியில் பாதுகாத்து வைத்திருந்தாள். அதை பார்த்த அக்னி ஒரு நொடி எதுவும் பேச முடியாமல் நின்றான். அவனுக்கு இவை சாதாரண பொருட்களாக தெரிந்தாலும் பனிமலருக்கு இவை பொக்கிஷங்கள் என்பது புரிந்தது. பையில் குழந்தை பிறந்த முதல் நாளில் அணிவித்த சிறிய துணி, முதல் காலுறை, முதல் கைக்குட்டை என பல நினைவு பொருட்கள் இருந்தன. அவற்றின் கீழே ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில் பனிமலரின் கையெழுத்தில் சில வரிகள் எழுதப்பட்டிருந்தன. ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நான் வெளியேறினாலும் என் வாழ்க்கையை திருப்திப்படுத்த இந்த நினைவுகள் போதும். அந்த வரிகளை படித்தவன் மெதுவாக கண்களை மூடினான். ஏனோ அந்த வார்த்தைகள் அவனுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தின. இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் செல்ல வேண்டிய நிலை வரும் என்று நினைத்துத்தான் அவள் இவற்றை பாதுகாத்து வைத்திருக்கிறாளா என்று யோசித்தான் அவன். அதன் பிறகு அலமாரியின் மற்றொரு பகுதியை திறந்தான். அங்கே ஒரு பழைய ஆல்பம் இருந்தது. ஆர்வமாக அதை எடுத்து பார்த்தான். முதல் பக்கத்தை திறந்தவுடனேயே சிறுவயது பனிமலர் அவனை வரவேற்றாள். 2 ஜடை போட்டுக்கொண்டு சிரித்து கொண்டிருந்த அந்த சிறுமியை பார்த்தவன் தன்னையும் அறியாமல் சிரித்தான். ஒவ்வொரு பக்கமாக திருப்பினான். பள்ளி பரிசளிப்பு விழாக்கள், நடன போட்டிகள், பேச்சு போட்டிகள், ஓவிய கண்காட்சிகள், எங்கு பார்த்தாலும் பனிமலர் இருந்தாள். பல புகைப்படங்களில் அவள் பரிசு வாங்கி கொண்டிருந்தாள். சிலவற்றில் பதக்கங்கள், சிலவற்றில் கோப்பைகள். ஒவ்வொரு வெற்றியையும் அவளது பெற்றோர் பெருமையுடன் பதிவு செய்து வைத்திருந்தார்கள். ஆல்பத்தை மூடாமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் அக்னி. இந்த பெண் இவ்வளவு திறமையானவளா என்று அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இதுவரை அவளை பற்றி தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை முதல் முறையாக உணர்ந்தான் அவன். பிறகு அவனது மனதில் இன்னொரு கேள்வி எழுந்தது. இவ்வளவு படித்த, இவ்வளவு திறமையான, இவ்வளவு சாதனைகள் செய்த ஒரு பெண் எப்படி வேலைக்காரியாக இந்த வீட்டிற்கு வந்தாள்? அதிலும் ஆர்த்தி முதலில் அவளை அறிமுகப்படுத்திய போது வீட்டு வேலைக்கு உதவ வராங்க என்று தானே சொல்லியிருந்தாள். அப்படியானால் உண்மை என்ன? ஆல்பத்தை கையில் பிடித்தபடி நின்ற அக்னியின் மனதில் சந்தேகங்கள் இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தன. பனிமலர் பற்றி தெரிந்து கொண்ட ஒவ்வொரு விஷயமும் அவளை பற்றிய பழைய எண்ணங்களை மெதுவாக உடைத்து கொண்டே இருந்தது. கடவுளே, அவளை பற்றி ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கணும், அவளை பற்றி எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும் என்று மனதிற்குள் ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருந்தான் அக்னி. இதுவரை பனிமலரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு வந்ததில்லை. ஆனால் இன்று அவளது வாழ்க்கையின் சில துணுக்குகள் அவன் கண்முன் விழுந்த பிறகு மீதமுள்ள உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்திருந்தது. அறையிலிருந்த அலமாரி, டிராயர், புத்தக அலமாரி என அனைத்தையும் மெதுவாக தேட ஆரம்பித்தான். அவன் தேடுவது பொருட்களை அல்ல, பதில்களை. இத்தனை நினைவுகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு பெண்
தனது மனதின் காயங்களையும் எங்காவது எழுதி வைத்திருப்பாள் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. இவ்வளவு நினைவுகளை பாதுகாத்து வச்சிருக்கிறவ மனசில் இருக்கிறத கண்டிப்பாக எழுதாமல் இருக்கவே மாட்டா என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டவன் தேடலை தொடர்ந்தான். சில நிமிடங்கள் கழித்து அலமாரியின் அடிப்பகுதியில் பழைய துணிகளுக்கு நடுவே மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தடிமனான நோட்டு அவன் கண்ணில் பட்டது. அதை எடுத்தவனோ சில நொடிகள் அமைதியாக நின்றான். கருநீல நிற அட்டையில் எதுவும் எழுதப்படவில்லை. ஆனால் ஏனோ அதை பார்த்தவுடனேயே அவனுக்கு புரிந்துவிட்டது. டைரி என்று மெதுவாக சொல்லி கொண்டான் அவன். அவனது இதய துடிப்பு கொஞ்சம் அதிகரித்தது. திறக்கலாமா வேண்டாமா என்று ஒரு நொடி யோசித்தான். பிறகு கண்களை மூடி ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் முதல் பக்கத்தை திறந்தான். அதில் பெரிய எழுத்துக்களில் ஒரே ஒரு வரி மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. இத்தனை காயங்களை கடப்பேன் என்று தெரிந்திருந்தால் காதலில் விழாமலே இருந்திருப்பேன். அந்த ஒரே ஒரு வரியை படித்தவுடனேயே அக்னியின் பார்வை அதிலேயே நிலைத்தது. அந்த வார்த்தைகளில் இருந்த வலி அவனை ஒரு நொடி அமைதியாக்கியது. அவனது வாழ்க்கையிலும் காதல் இருந்தது. அவன் காதலித்த பெண்ணை திருமணம் செய்தான். அவளை இழந்தான். இன்று வரை அந்த காயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது இந்த டைரியின் முதல் வரியிலேயே அந்த வேதனையின் நிழல் தெரிந்தது. எல்லாருக்கும் காதல் வலிதான் போல என்று மெதுவாக முணுமுணுத்து கொண்டான் அவன். ஆனால் அடுத்த நொடியே அவனது புருவங்கள் சுருங்கியது. பனிமலர் போதையில் சொன்ன அரவிந்த், ஷங்கர், அவளது கழுத்தில் இருந்த தாலி, ஆர்த்தி செய்து வைத்த இரண்டாவது திருமணம், இவை அனைத்திற்கும் நடுவில் எங்கேயோ இந்த காதல் கதையும் புதைந்து கிடக்கிறது. அந்த உணர்வோடு டைரியின் அடுத்த பக்கத்தை மெதுவாக புரட்டினான் அக்னி. அங்கேதான் பனிமலரின் வாழ்க்கை அவன் இதுவரை நினைத்ததை விட முற்றிலும் வேறொரு கதையாக இருக்கலாம் என்ற உணர்வு முதல் முறையாக அவனுக்குள் தோன்றியது. ஸ்டோரியோட இந்த பகுதியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பகுதிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.